Hello guys, welcome to Badass. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ரீட்ரை அனிமி எபிசோட் 3 ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹாக்குவும் லூனா குளிச்சிட்டு இருக்காங்க. லூனாவும், உன்னோட பேர் ஹாக்கு தானே சொன்ன, என்னை சிஸ்டர் லூனான்னு கூப்பிடலாம். ஹாக்கவும், ஆனா நீங்க ஒரு ஹோலிங் இருந்தாச்சே, உங்ககிட்ட அப்படி பேசலாமா? லூனாவும், நான் சொன்ன எந்த பிரச்சனை இல்ல, நான் சொன்ன எல்லாருமே கேட்பாங்க. இப்போ நம்ம டீமன் லார்ட் காட்டுறாங்க. அவரு ஹாக்கோட கிரீடத்தை தன்னோட ஸ்டோரேஜ்ல இருக்காரு. இப்ப கூட யோசிச்சு பாக்குறான், இன்ஃபினிட்டி கேம்ல உன்னால 10 ஐட்டம் மட்டும் தான் அந்த ஸ்டோரேஜ்ல இருக்க முடியும். ஆனா இந்த உலகத்துல இந்த ஸ்டோரேஜ்ல எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் இருக்கு. சூப்பர். இப்ப லூனா ஹாக்கு வர டீமன் லார்டும், சரி லூனா செலவை பத்தி என்கிட்ட எல்லா விஷயம் சொல்ல அப்படின்றான். ஹாக்கவும், சிஸ்டர் லூனா, டீமன் லார்டுக்கு இங்க இருக்க விஷயம் தெரியாது, அதனால தான் கேக்குறாரு. லூனாவும், செரப் டீமன் கிங் ட்ரையோல சாகடிச்ச அப்புறம் இறந்து போயிட்டாரு. ஆனாலுமே இந்த ஹோலி கிங்டம்ல ஓரஃப் இருக்காங்க, செரப் இருக்காங்க, அவங்க இங்க இருக்க மக்களை பாத்துப்பாங்க. இப்போ லூனாவோட அக்காவை காட்டுறாங்க. அவளும் சீட்டே நெருங்கிட்டா. அவளோட பேரு ஹோலி மேடன் கில்லர் குயின். கில்லர் குயினோட ஆபீசரும் ஆனா நினைச்சு கூட பாக்கல, உங்க தங்கச்சி ஒரு டீமன் லார்ட மைக் வச்சிருக்காளே. கில்லர் குயினும், உனக்கு என்ன மாதிரி புரியல, என் தங்கச்சி எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த உலகத்துல போய் ஒரு டீமன் லார்ட் இருக்குதா, முட்டாள்தனம். அந்த ஆபீசரும் காட்டுல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த பவர்ஃபுல் டீமன் கால்வாயில அவன் தான் சாகடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கில்லர் குயினும், என் தங்கச்சி என்னை விட மேல போலான்னு பாத்துட்டு இருக்கா, ஆனா அதை நான் நடக்க விட மாட்டேன். இந்த சைட் டீமன் லார்டும், சரி லூனா சேர பேரண்டாரு, அப்போ நீ சொல்றியே இந்த ஓஃபான சிறப்போ அவனை நான் எங்க கண்டுபிடிக்க முடியும்? லூனாவோ, எனக்கு தெரியாது, நாங்களும் அவனை பார்த்து ரொம்ப காலம் ஆகுது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் இருக்க சிலதான் ஓஃபன் சொல்லுவாங்க. கூனாங்களை யோசிச்சுட்டு இருக்கான், ஒருவேளை அந்த கடவுள் தான் ஓஃபானா? அந்த கடவுள் சொன்னதே எனக்கு ஞாபகம் வருது. அந்த கடவுளோ நான் ஒரு காலத்துல ரொம்ப பேரா இருந்தேன், ரொம்ப அழகா இருந்தேன், ஆனா இந்த மனுஷனோட கேவலமான ஆசைகள் நிறைவேற்றி இப்படி ஆயிடுன்னு சொன்னது அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. கூனாயும், சரி இன்னத்துல எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை, அதனால ஹோலி கேப்ல தேடுவோம் அப்படின்றான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா உலகத்திலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல, அதுதான் காசு. இப்ப நம்ம டீமன் லார்ட் போயிருக்க இடம் ஆன்டிக் ஷாப், அதாச்சு பழங்கால பொருளை வாங்குற இடம். கூனாயோ, எங்க நாட்டுல எல்லாம் டீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு போனா அந்த டீயை வச்சுதான் அவங்களே ஏற்படுவாங்க. எங்க நாட்டோட பழங்காலத்து டீ போல் இதான் அப்படின்றான். அவன் பார்த்துட்டு, அட இது ரொம்ப நல்லா இருக்கு. கூனாய் மனசுக்குள்ள அந்த கேம்ல ஏதோ ஒரு மொக்க மிஷினை முடிச்சதுக்கு தந்தானுங்க இதை. அந்த கடைக்காரரும், சரி இந்த பவுலுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும் கேட்க, டீமன் லார்டும், எனக்கு ஒரு பெரிய ஜெயண்ட் கோல்டு காயின் வேணும் அப்படின்றான். இது கேட்டவன ஒரு ஷாக் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய கோல்டு காயினா? இந்த ஊர்ல உங்களை பத்தி நிறைய பேசினாங்க, உங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, நீங்க ஒரு ஜெண்டர் மேன் சொன்னாங்க. சரி நீ கொடுத்த அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய கோல்டு காயின் நான் தரேன் அப்படின்றான். இப்ப கடை விட்டு வெளில வந்து கூடாயும், அட அந்த இன்ஃபினிட்டி கேம்ல இருக்கிற மொக்க ஐட்டெல்லாம் நான் எழுதிட்டேன், நிறைய காசு வந்துருச்சு. சரி இன்னைக்கு ஹாக்கையும் லூனாவையும் டின்னருக்கு கூப்பிட்டு விளாண்டு இருக்கேன். இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்காங்களா, நம்மள நிறைய பேரு டீமன் லார்ட சமன் பண்ண ட்ரை பண்ணும், ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா நம்ம மேட்ச் அழிச்சது ஹோலி மேடன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள தடுப்போம், அதுக்கப்புறம் உண்மையான டீமன் லார்ட இந்த உலகத்துக்கு சமன் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளியே லூனாவோட அக்கா வந்துட்டாங்க. அவங்களும், லூனா வெளியே வா, நான் தான் கில்லர் குயின், உன்னோட அக்கா வந்திருக்கா அப்படின்றா. அந்த இடத்துக்கு கூடாய் வந்துட்டு, அட என்னமா சிஸ்டர் இவ இந்த மாதிரி இருக்கா, கில்லர் குயினும் அவ வரத விட்டோம், இந்த இடத்துல எவன்டா டீமன் லார்ட் இங்க முடிஞ்சா பாடா அப்படின்றான். கூனாயும், எனது இவங்க முன்னாடி போய் நிக்கிறதா, இந்த கூட்டத்தை பார்த்தாலே காட்டுவாசிங்க மாதிரி இருக்காங்க, நான் போனா அவ்வளவுதான் போலயே. இப்போ அந்த இடத்துக்கு லூனா வந்துட்டு, சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க கேக்குறா. கில்லர் குயினோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லாம ஒரு ஃபைட்டுக்கு போயிருப்ப. லூனாவோ, நான் அந்த இடத்துல ஒரு டீமன் லார்ட் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான். கில்லர் குயினோ, முட்டாள், உன்னால என்ன செய்ய முடியும், நீ தனியா போயிருக்க, இந்த உலகத்துல ஒரு டீமன் லார்ட் கிடையாது, அவரை போய் தோத்து போயிருக்க, நீ இதுக்கு பதில் ஒரு ரூம்ல அடங்கி தூங்கி கிடக்கலாம். லூனாவோ, சிஸ்டர் உங்களுக்கு இது புரியலையா, நிஜமான இந்த இடத்துல ஒரு டீமன் லார்ட் இருக்காங்க, அது மட்டும் கிடையாது, நான் அவனை மைக் வச்சிருக்கேன். கில்லர் குயினோ, யார் கிட்ட கத்த கொடுக்குற? லூனாவோ, அவர் நிஜமாவே இருக்காரு, அது மட்டும் கிடையாது, அவர் பின்னாடி அடிச்சு எனக்கு வீங்கியே போச்சு. கில்லர் குயினோ, என்னது உன்னோட பின்னாடியா? இதை கேட்டு இந்த கூனாயும், அவன் சொல்றது உண்மைதான், ஆனா அந்த மாதிரி பேசினா ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு. இப்போ இவங்க பேசிருந்த கேப்ல அந்த சைடு கும்பல இருந்துச்சு. ஃபயர்பால், ஐஸ் சாம்பர் அப்படி சொல்லிட்டு எல்லா விதமான ஸ்மெல்ல போட்டு அங்க இருக்க ஒலி மெடிசன் தாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கில்லர் குயினோ, பூஜி அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஆபீசரும் இந்தாங்க சிஸ்டர் சொல்லிட்டு தன்னோட வால் கொடுக்குறான். அதை வச்சுக்கிட்டு அங்க இருக்க மேஜிக்ல அழிச்சிட்டா அவ. கூனாயும் பார்த்துட்டு, இவனுங்க போட்டு ட்ரெஸ்ல பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஆமா அந்த கோயில கீழே கண்டானுங்க, அவனுங்க போட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. கீழே குடி குதிச்சுட்டு, அட உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சேட்டினிஸ் குப்பைகளா சொல்லிட்டு அவங்கள போட்டு பந்தாடிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, இந்த சைடு லூனாவும் கில்லர் குயின் எடுக்கவுமே எல்லாரும் போட்டு அந்த சேட்டினிஸ் கும்பல தாக்கிட்டு இருக்காங்க. கில்லர் குயினும் லூனாவும் சண்டை போடுறத பார்த்து எல்லாருக்கும் பயமா இருக்கு. கில்லர் குயினும், இதே எப்படி இருக்கு சேட்டினிஸ் குப்பைகளா, என் கையால சாகிறதுக்கு நீங்களா சந்தோஷப்படணும். இப்போ அந்த சேட்டினிஸ் கும்பல ஒருத்தர் வந்துட்டு, என் வாழ்நாள்ல சேர்த்து வச்ச பொக்கிஷன் அது, இங்க இருக்க 2 ஒளி மெடிசன் அழிக்க முடியும்னா இதை நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ அதுல இருந்து இது ஒரு ஸ்லைம் மாதிரி டார்க்னஸ் ஆன கை வருது, அது எல்லாருமே சூழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அது யார் மல்ல படுதோ அவங்களும் அப்படியே மட்டையாடுறாங்க. கில்லர் குயினோ, லூனா பின்னாடி போ, இதா ஏடிஸ் இதா டார்க் அப்படின்றா. அவங்களாலே தாங்க முடியல, அவங்களோட பவர் வீக் ஆயிட்டே இருக்கு. அங்க இருக்க சேட்னஸோ, முட்டாங்களா இப்போ உங்களோட டிவைன் ப்ரொடெக்ஷன் காணாம போயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து ஹோலி மெடிசன் தாக்குங்க அப்படின்றாங்க. நிறைய அம்மங்களாக போக அந்த இடத்துக்கு அந்த ஆபீசர் வந்து அந்த அம்மா மொத்தமா வாங்கிக்கிறாரு. இப்போ நம்ம டீமன் அடிக்கிறதுனால அந்த மொத்த டார்க்னஸுமே இவர்கிட்ட வந்துட்டு இருக்கு. கூனாயும், அட என்ன தருமதி எதிர வந்துட்டு இருக்கு, இந்த சைடு மோதிரமோ எதுக்காக தயங்கிட்டு இருக்க, உங்க கிட்ட கிரேனேட் இருக்குல்ல, அதை தூக்கி அந்த சைடு போடு. அந்த ஒரு செகண்ட்ல
எல்லாருமே காணாம போயிடுவாங்க. குணாயு என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இங்க இருக்க ஒளி மனுஷன் நான் சொன்னா என் முகத்தை வாண்டட் லிஸ்ட்ல வச்சிருவாங்க. அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. அந்த மோதிரமோ வாண்டட் லிஸ்ட்ல வந்தா என்ன? அந்த பொண்ணு இந்த கிங்டமுமே டீமன் லார்ட் அழிக்கணும் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால இங்க இருக்க மொத்த கிங்டமையும் நம்ம அழிச்சிருவோம். இப்போ குணாயில நகர முடியல. அட இந்த மோதிரம் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, என்னால நகர முடியல. இப்போ அந்த ஏடிஸ் அந்த டார்க்னஸ்மே இவ கிட்ட வந்துருச்சு. குணாய் தன்னோட விண்டோ ஓபன் பண்ணிட்டு ஏதாச்சும் நான் செஞ்சே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று தேடிட்டே இருக்கான். இப்போ கேரக்டர் சேஞ்சுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அவனும் இது இந்த கேரக்டரா, எனக்கு இப்ப வழி இல்ல, இதான் சூஸ் பண்ணி அவன் சொல்லிட்டு அதை சூஸ் பண்றான். இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வெளிச்சம் அங்க இருக்க டார்க்னஸ் ஓட விட்டுடுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு புது கேரக்டர் வந்திருக்கு. சரி, நான் எங்க இருக்கேன்? அங்க இருக்க சாட்னஸ். ஆமா, நீ யாரு? அவனை சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்னது பொண்ணுங்களே குழந்தைங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்களா மனுஷங்களா? அங்க இருக்க சாட்னஸ் இவ கண்டிப்பா அந்த ஓல்டு மேனோட அடியாள தான் இருப்பான். யாருக்கு அவளை அவனை போட்டு அடிங்க அப்படின்றான். அந்த சேட்னஸ் கும்பல அடிக்க வர இவனும் என்னது என்ன தக்க வரீங்களா, சரி நான் பாத்துக்கிறேன் கிளாட் செட்டிங் அப்படின்றான். இப்போ அவன் கையில ஒரு லைட் பவர் வந்துட்டு இருக்கு. அதை வச்சுட்டு வந்தவங்களை துரத்தி அடிச்சிட்டான். அவனும் எல்லாம் வீக்கா இருக்கீங்க போலே, ஒரு பஞ்சில ஓடிட்டீங்க. கில்லர் குயினை பார்த்துட்டு அவன் யாரு? அது மட்டும் கிடையாது, அந்த சூப்பரான ஒயிட் அவுட்ஃபிட் என்னது ரொம்ப சூப்பரா இருக்கே, அந்த பொட்டியை பிடிச்சிருக்காரோ. நீ யாரு, எங்க இருந்து வந்த? அவனும் பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்றவங்க கிட்ட என்னோட பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாம என் பேரை கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. இது கேட்ட உடனே கில்லர் குயின் ஷாக்கா இருக்கு. என்னது என்ன பொண்ணு நான் சொன்னா? அட இந்த மாதிரி என்ன யாருமே கூப்பிட்டது கிடையாது, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்றா. அங்க இருக்கிறாரோ அவன் கண்டிப்பா ஒரு ஊழல் தான் இருப்பான், நீங்க பயப்படாதீங்க. இப்ப திரும்பி பார்த்தா அவன் அவள் வாயில அவன் விடுறான். அந்த பொட்டியை கீழே விழுது. கில்லர் குயினும் அவனால அந்த அளவுக்கு எப்படி ஃபாஸ்டா இருக்க முடியுது? அவன் கண்ண முடி தரத்துக்குள்ள வந்துட்டா. லூனா அதை பாத்தியா கேட்டா லூனா அங்க மட்டையா கிடக்குறா. இப்ப அவனும் ஒரு பெரிய பவுலிஷ் பண்றான். ஃபர்ஸ்ட் ஸ்கில்னு வருது. அந்த ஸ்கில்லோட பேரு கென்போ. இப்போ 100கணக்கான கை அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க சாட்னிஸை செதறிடுவாங்க. அவனும் சரி, செகண்ட் ஸ்கில் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். இப்போ அவன் கையால எல்லாரும் போய் பந்தாடிட்டு இருக்கான். அவன் அடிக்கிறத பார்த்து எல்லாருமே செதறி ஓட ஆரம்பிச்சாங்க. அவனும் ஓ உங்களுக்கு தெரியாதா, ஒரு டிராகன் கிட்ட இருந்து யாராலையும் ஓட முடியாது. இப்போ தேர்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி நேரத்துல குத்துறான். அந்த பவர்ல ஒரு டிராகனே அங்க வெளியே வருது. அந்த டிராகனும் அந்த சேட்னிஸை தாக்க அந்த மூணு பேரு ஃபைனல் ஃபீனிக்ஸ். இதை பார்த்து கில்லர் குயின் வாயை பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவனும் இந்த டிராகன் அழிக்கிறதுக்கு நீங்களும் 1000 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும்டா. கில்லர் குயினும் அட அவர் ரொம்ப கூலா இருக்கான்ல. அவனும் இந்த சிட்டியை நான் பார்த்ததே கிடையாது, இதை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. சரி பொண்ணு நீ எப்படி இருக்க, உனக்கு தான் அவள. கில்லர் குயினும் ஆமா சொல்ல. அவனும் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி முட்டாள் கும்பலோட உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு சண்டை போடலாமா? கில்லர் குயினும் என்னது என்ன பத்தி கவலை பண்றானா? அவனும் அந்த குப்பைங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களை வந்து காப்பாத்துன்னு சொல்ல. இதை கேட்டு அவளுக்கு வெக்க வந்துட்டு இருக்கு. அவளும் என்னால தாங்க முடியல, அவர் ரொம்ப சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் பக்கத்துல இருக்கப்ப நான் நானாவே இல்ல, ஒருவேளை என் ஆட்கள் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நான் செத்தேன். அவளும் ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றி, உங்க பேர் என்ன? இதை கேட்டு அவளை ஆபீசர் சிரிக்க ஆரம்பிக்கிறான். கில்லர் குயினும் உன் அப்பா கழுத்து நினைச்சு சாப்பிட்டுறேன். அவனும் அதெல்லாம் எதுவும் இல்ல, என்னோட பேரு ஜீரோ கிரிசாமி. கில்லர் குயினும் ஜீரோவா, என்ன மனுஷங்க என்னால் தானே இந்த மாதிரி சண்டை போட்டீங்க? ஜீரோவும் சிரிச்சு அட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரி கொசுங்க அடிச்சாலா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளை பார்த்துட்டு இதனால தாங்க முடியல, எனக்கு நோஸ் ப்ளீட் வந்துடும் போல அப்படின்றா. ஜீரோவும் சரி நிறைய பேர் கடிபட்டு போல, நீ பாத்துக்கோ, நான் அங்கிருந்து கிளம்புற சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். கில்லர் குயினும் நான் அவனை கண்டுபிடிச்சேன், எனக்கான வேவன். இந்த சைடு பார்த்தா அந்த சைட் மிஸ்டர் ஒருத்த அந்த பொட்டியை தூக்கி வந்துச்சான். நல்லவேல அந்த டார்க்னஸ் கொஞ்சம் மாசம் எடுத்துட்டேனே. என் கூட இப்ப சண்டை போட்டவன் டிராகன் கிங், அவ உடம்புக்குள்ள டிராகன் பிளட் ஓடிட்டு இருக்கு. அவங்க தீய சக்திகளை அழிக்கிறவங்க. ஆனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிரீச்சர்ஸ் எப்படி இங்க வந்தாங்க? ஒருவேளை கிங்டம் ஆஃப் ஹோலி லைட்ல இந்த மாதிரி சீக்கிரட்டான விஷயம் நடந்துட்டு இருக்கா? இப்ப இந்த சைடு பார்த்தா திருப்பி கூனாய் டீமன் லார்டே மாறிட்டான். அதுவும் டீமன் லார்ட் கூனாயும் அடச்சே யாராச்சும் எனக்கு கொன்னுடுங்க, யாராச்சும் எனக்கு கொன்னுடுங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, யாராலையும் அழிக்க முடியாதா? ஏன் அப்படி பேசுன? இதுக்கு தான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்காது. ஆக்கவும் பார்த்துட்டு டீமன் லார்ட் மண்ணில ஏதாவது சரி படிச்சா? டீமன் லார்டும் எனது அதனால இல்ல, அதை விடு. நீ அவனை பாத்தியா? ஆக்கவும் எதை பத்தி பேசுறீங்க? டீமன் லார்டும் அட உனக்கு தெரியுமே, ஒருத்த வெள்ளை கலர்ல ஜிகிஜின்னு இருந்தானே. ஆக்கவும் ஓ அந்த டிராகன் கிட்ட சொல்றீங்களா? நான் ஹோட்டல்ல இருந்தேன் அதனால நான் பாக்கல, ஆனா சிஸ்டர் லூனா என்கிட்ட சொன்னாங்க. அவன் கை வச்சு நேரத்துல குத்துன அப்புறம் அந்த ஷாக் வேவ்ல ஒரு டிராகனே வந்துச்சான். அது மட்டும் கிடையாது, அங்க வந்து கேட்டாங்களே அவன் பறக்க விட்டுட்டானே. கூனாயும் அட கடவுளே ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிச்சா? அந்த டிராகன் கிங் சும்மாவே சீன் போடுவான், பொண்ணுங்க பாத்துட்டா ரொம்பவே சீன் போட்டுருப்பானே, எனக்கு அசிங்கமா போச்சே. ஹாக்கவும் நீங்க அவனை பத்தி கேக்குறீங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச வரை கேக்குறப்ப கூனாயும் அதெல்லாம் கிடையாது, அவன் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. கூனாய மனசுக்குள்ள இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன், எல்லார்கிட்டயும் நான் தான் அவன் தான் நாங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டேன். ஜீரோ கிரிசாமி எதுக்காக அந்த காமெடி பீஸை நான் கிரியேட் பண்ண எனக்கே தெரியல. இப்போ 2 அட்வென்ச்சர்ஸ் காட்டுறாங்க. ஒருத்தன் பேரு யூகி காசே, இன்னொருத்தி பேரு மீகா. 2 பேருமே ஏதாச்சும் கொஸ்டின் இருக்க சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. மீகானும் சீக்கிரமா சாப்பிட்டுவா, நம்மளா அட்வென்ச்சர்ஸ் நமக்கான வேலை செஞ்சாகணும்ல. மீகானும் அங்க இருக்க ஓனங்களை நாங்க அழிக்க போற சொல்றப்ப அங்க இருக்க டிராப் யூகி காசேவும் அட இங்க பாரு என்னது இவனை பண்ணா புது பவுண்டியா கேக்குறப்ப அங்க இருக்க ரிசர்வனிஸ்டும் அவர் தான் டீமன் லார்டா அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். யூகி காசேவும் அட இவன் ஒரு டீமன் லார்டா சூப்பரு. இப்போ டீமன் லார்டும் ஆக்க உள்ளனும் எங்க போயிட்டு இருக்காங்க.
டீமன் லாடோ சரி லூனா உன்னோட சோல்ஜர்ஸ் எங்க கேட்ப அவளும் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு சொல்றேன் இதுக்கு டீமன் லாடோ இதுக்காக செஞ்சு கேட்கிறப்ப அவளும் அதான் நீ இருக்கியப்பா எனக்கு என்ன பிரச்சனை கூடாயும் நான் இப்ப உன்னோட பாடி கார்டா மாறினேன் லூனாவும் வாய் முடு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு பர்வட் என் பக்கத்துல இருக்கிறதுக்கு நீ சந்தோஷப்படணும் அப்படின்றா கூடாயும் யார பத்தி பர்வட்ன்ற நான் உன்கிட்ட என்ன செஞ்சேன் என்ன போய் பர்வட்னு சொல்ற அவளும் நீ பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு அதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படியே சொல்லணும் ஹாக்கு இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அவளும் இந்த மாதிரி ஒரு பையனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இது நல்லா இருக்கு அப்படின்றா டீமன் லாடோ இதுங்க ரெண்டு வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபட போறணும் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் until then bye bye